இந்த உப்புலாம் வாங்கியாது வேஸ்ட்டு. ஆமாம், அது வேணால் நமக்கு பார்க்குறதுக்கு வேணால் இதாக தெரியும். அது சொன்ன மாதிரி அது என்ன உப்பு தீனி சேர்த்து போட்டால் சாப்பிட முடியாது. ஆமாம், அது கழுது. அப்போ அதில் கெமிக்கல் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ நாமளாக தானே நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறோம். இப்படி எல்லா விஷயத்திலையும் இன்னைக்கு மதம்ங்கிற பேரில் நமக்கு கேட்டால் மதம் கிடையாது. எப்படி நம்மளை பொறுத்தளவுல மதம் கிடையாது. இந்து மதம், அந்த மதம், இந்த மதமெல்லாம் நமக்கு கிடையாது. மனுஷனாக பார்த்து உருவாக்கி வச்சுக்கிட்டான். சரி, எப்படி நாசமாப்பா, அதை பிடிச்சாது நீ நல்ல சீர்திருத்தத்துக்கு வருவீங்கன்னா சந்தோஷம்னு சொல்கிறோம். அப்படி சீர்திருத்தத்துக்கு வரக்கூடியவங்க சொல்லப்போனால், இப்போ இவங்க சொல்கிறது மாதிரி இந்து மதத்தில் உள்ளவங்க சீர்திருத்தத்துக்கு வராங்கன்னா கிடையவே கிடையாது. கேவலமாக நாசமாக போய்கிட்டு இருக்கான் இந்து மதத்தில் இருக்கிறவங்க பூரா. எப்படி கேவலமாக நாசமாக போய்கிட்டு இருக்கான் இந்து மதத்தில் இருக்கிறவன். அதே நமக்கு நம்மகிட்ட பிரிஞ்சு போய் நம்மகிட்ட இருந்து பங்கு வாங்கி பிழைக்கிறவன் குரானை தொழுகிறவனும் நல்லா இருக்கான், பைபிளை நேசிக்கிறவனும் நல்லா இருக்கான். நாம் உட்காந்துக்கிட்டு ஆன்னு பார்த்துக்கிட்டு அவனை பார்த்து என்ன ஒரு விஷயம் மாத்திரம் செய்யணும். போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் எப்படி இருந்துச்சு நாயிக, இந்த வருஷம் பாரு எப்படி இருக்கு, இப்படி பொறாமப்பட்டு உட்காந்துக்கிட்டு எப்படி எப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சு சொல்லிக்கிட்டு இருப்போம். அப்ப குறைபாடு எங்க இருக்கு? வழிமுறையில் நம்மகிட்ட தானே குறைபாடு இருக்கு. அப்ப அவன் நல்லா இருக்கிறானா நல்லா இருப்பான். அவன் போற இடத்த அவன் நம்பிக்கை வச்சிருக்கிறான். அவனுக்கு சொல்லி கொடுக்குறவனை எப்படி சொல்றது, இப்போ ஒரு பாஸ்டர் இருக்காருன்னா அவரை சீசஸாவே பார்க்குறான். இவனுடைய எண்ணம் நமக்கு கர்த்தர் முன்னாடி நிற்கிறார், அவர் தான் போதிக்கிறாருங்கிறான். என்னைக்காவது இந்த பரதேசி அப்படி நினைச்சிருப்பீங்களா? செருப்படுத்தி அடிப்பேன் ஒவ்வொரு நாய்களும் பொய் சொன்னீங்கன்னா. அது பிஞ்ச செருப்பு வச்சு அடிப்பேன். நல்ல செருப்பு அடித்தா கூட நல்ல புத்தி வந்துடும் நாய்களை. அப்படி சொல்லி நினைச்சிருந்தா நீ உசுல் போட்டிருப்ப. பல முறை சொல்லியிருக்கேன், எல்லாருக்கும் முன்னாடி பல முறை சொல்லியிருக்கேன். புதுமையாக அவன் ஜெயிக்கானோ தோக்கானோ அவன் தான் இன்னைக்கு நல்லவனா தெரியுறான், அவனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னேன். நீங்களாம் உசுலுக்கு ஓட்டு போட்டு வந்துருக்கேன். அப்போ நான் சொன்ன வார்த்தை நீங்கள் மதிச்சிங்களா? தெரியாதுன்னு சொல்லாத. 1.5 மாதம் 3 பூஜையில் சொல்லிட்டேன். 3 பூஜையில் அதுக்காகவே நடத்திருக்கேன். அவனுக்கு வழி நடத்தக்கூடிய ஒரு ஆசா அவரே அவனுக்காக 1 மணி நேரம் செலவு பண்ணுறாருன்னா அப்போ நாம் அவருக்கு கீழே செயல்படுறோங்க. நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கணுமா வந்திருக்கக்கூடாதா? இப்போ எப்படி நீ சீசஸாக பார்க்குறேன்னு சொன்னால் நான் எப்படி நம்புவேன்? செயல்பாடு அதில் தான் ப்ரூவ் பண்ண முடியும். அது உன்னுடைய இது நான் அதை மறுக்கலை. உன்னுடைய செயல்பாடு, உன்னுடைய நம்பிக்கை, அந்த பார்வை எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சுட்டி காமிக்கிறேன். அவ்வளோதான். அதுக்காக உன்னை குற்றவாளிலாம் நான் சொல்லலை. பேசுகிறேன்னா அது சில நேரம் கேலிக்கு கிண்டல் கூட பேசுவேன். எல்லா நேரமும் ஒரே மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? அப்படி முறைச்சிக்கிட்டே இருந்தால் இதுக்கெல்லாம் தாத்தான்னு சொல்லி ஒடியாருங்களா? அவர்கிட்ட போனால் அவர் திட்டுவார்றா அப்படின்ட்டு போயிடுவாங்கல்ல. இப்போ 2 அடி அடித்தா கூட திருப்பி வான்னு கூப்பிட்டா தாத்தா கூப்பிட்டாரு ஒடியாருந்துங்க. காரணம் என்ன? அதுகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருந்துக்கிறோம். உனக்கு தகுந்த மாதிரி உனக்கு அவங்களுக்கு அந்த ஒவ்வொருத்தருடைய ஆன்மா ரீதியில் என்ன அடிப்படையில் நீங்கள் நேசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களை நேசிக்க ஆரம்பிக்கிறேன். இவ்வளோதான் வித்தியாசம். அதுக்காக நம்மளை நல்லா சாமி பார்த்துக்கிறாரு, அவங்கள பார்த்துக்கிறல, நம்மளை இப்படி விட்டுற அதெல்லாம் கிடையாது. நீ எந்த மனநிலையில் இவனை நேசிக்க ஆரம்பிச்சிருக்கிறியோ அந்த அடிப்படையில் தான் இந்த பரதேசி உங்களை நேசிக்கான். இவ்வளோதான் வித்தியாசம். அப்போ வளர்ச்சிக்கு இப்போ நம்ம விட்டு சொல்லிட்டோன்னா அவன் எப்படி நடந்துக்கிறான், இங்கே எப்படி நம்ம நடந்துக்கிறோம். அப்போ நம்ம இருக்கிற இடத்துல நம்ம எப்படி நம்பி பயணம் பண்ணணும், என்ன செய்யணும், அந்த நம்மளுடைய இதை கொண்டுட்டு போகணும்ப்பா. நீங்கள் எப்படின்னு சொன்னால் எப்படி சொல்கிறது, எதுவுமே இழக்க தயாரே இல்லை. அங்கே எல்லாமே இழந்துட்டு போனால் கூட பரவாயில்லன்னு நிற்கிறான். எல்லாமே போனால் கூட பரவாயில்லைன்னு நினைக்கிறான். அதனால அவனுடைய வளர்ச்சி இருக்குது. இங்கே நம்ம ஒன்று போட்டால் 2 3 வருமா? இருக்கிறோம். அது வரல, வருது, அது 2வது பிரச்சனை. நம்மளுடைய கடமை அந்த இடத்துல செஞ்சாகணும்.
நம்மளுடைய பங்கீடு அந்த இடத்துல இருக்கணும். நம்ம உழைப்பும் பங்கு இருக்கணும். நம்ம எப்படி நம்ம குடும்பத்துக்கு செலவினங்கள் பண்றோம், அந்த செலவினத்திலையும் அங்கே பங்கு இருக்கணும். அதே மாதிரி அங்கே நம்மளோட வரக்கூடிய சக நண்பர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு லாபம்னாலும் நஷ்டம்னாலும் நம்ம உதவியும் அங்கே இருக்கணும். இதெல்லாம் இருந்து நீ செயல்படும் போது தான் எல்லா இறைவனும் உங்கள் மேலே கருணையை புளியிறான். கருணை கிடைக்கலையான்னு கேட்குறோம் இல்லையா? நெசமாக சொல்கிறேன், இன்னைக்கு கருணை உள்ளத்தோடு வாழ்கிறது, கருணை உள்ளத்தோடு பயணம் பண்ணுறவங்க கிறிஸ்டின்காரங்களும் குரானை தொழுகிறவங்களும் தான். நீங்கள்லாம் கிடையாது, கிடையவே கிடையாது. அப்படியெல்லாம் இருக்கும்னு சொன்னா என் முன்னாடி வந்து அப்படி இருக்கிறவனு சொல்கிறேன்னு உட்கார வைன்னு சொல்லுவேன், உட்கார வைன்னு சொல்லுவேன் நான். அவள் சிரிக்குமா வந்து முன்னாடி உட்காந்தா தான் தெரிஞ்சுக்கோம்ல அவள் வண்டவாளம் என்னன்னு சொல்லி. அவள் வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஓட விட்டுருவோமே நான். ஆமாம், கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் பிறகு வீசி போயிடுவேன், பார்த்துக்கன்னு சொல்லுவேன். காரணம் அதுதான் சாமி. இங்கே நம்ம எப்படி பலகீனமாக இருக்கிறோமோ நம்ம வாழ்க்கையும் பலகீனமாக இருக்கும். இது ஒரே வாரத்தில் சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடலாம். இவ்வளோ விளக்கம் சொல்லணுங்கிற அவசியமே எனக்கு தேவையில்லை. இவ்வளோ மூச்சு பிடிச்சி இவ்வளவு தூரம் பேசி உங்களுக்கு விளக்கம் சொல்லணும் புரிய. அப்படி விளக்கம் சொல்லி புரிஞ்சாலும் நீங்கள் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வந்துட போறீங்க, நல்ல புத்தி உங்களுக்கு வந்துட போகுது. சொல்லுங்க பாப்பா, எங்களுக்கு நல்ல புத்தி வந்துடும் சாமின்னு சொல்லி தைரியமாக எல்லாரும் கையை தூக்குங்க பார்ப்போம். சொல்லுங்க, தூக்க முடியுதா நம்மளால? அப்ப நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை. நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இல்லைங்கிறப்போ இன்னொருத்தர் மேலே நமக்கு நம்பிக்கை வருமா? இறக்குங்க. புரியுதா? ஒரு பேச்சுக்காவது சரி நம்மளை சொல்லியாது போடுறிய, நீ சும்மா ஏமாற்றி தூக்குறன்னு கூட இந்த பரதேசிக்கு தெரியும், இருந்தாலும் தூக்கி இருக்கணும் இல்லை? உண்மையை தூக்கிடணும். அதாவது ஒத்துக்கிட்டீங்கல்ல, நாங்கள் உண்மையாக இல்லைன்னு அது அந்த வரைக்கும் சந்தோஷம். அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் பிடிக்க மாட்டேங்குன்னு நாமளாக முடிவெடுக்கக்கூடாது. எங்கே வரும் அப்படி பார்த்தா நான் பல மடங்கு உண்மையை பேசுகிறேன், பல மடங்கு உங்களை கழுவி ஊற்றுறேன். என்ன சாமி, நீ தப்பு செஞ்சாலும் கழுவி ஊற்றுறேன், நல்லது செஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்கிறேன், இன்னும் நாசமாக போயிடும்னு உனக்கு சாபத்தை கூட கொடுக்கேன். பிடிக்க மாட்டேங்க நான் சொல்ல முடியும்? பிடிச்சாலும் பிடிக்கலாம் முன்னாடி ஒன்று மூக்குச்சியை வேணா தூக்கிக்கலாமா தவிர வேறு எதாவது பேச முடியுமா? என்ன சாமி என்ன சொல்கிறது? நீ சராசரி மனுஷி, அதனால நம்மளை மாதிரி தானே அவங்க, ஏன் நம்மளை வந்து இப்படி அந்த அதுக்கு தான் சொல்கிறேன். அந்த சைப்பித்தன்மையும் அந்த சகோதர பக்தம் வந்துருச்சுன்னா அது வராது இல்லையா? நேற்று கூட யாராவது சொன்னேன் இல்லையா, யார்கிட்டயோ சொன்னேன், கற்பவழி அம்மாட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன். அதே எப்படி சாமி நான் ஏற்றுக்கிற முடியும்னுச்சு. நீ ஏன் உன் அக்கா தங்கச்சி மாதிரி உன் தங்கச்சியோ அக்காலோ சித்தியோ பெரியமாலோ அப்படின்னு எடுத்துக்கோ. அந்த எண்ணம் வந்துச்சுன்னா அந்த வார்த்தை நமக்கு வராது இல்லையா? வராது இல்லை. அது என்ன படித்து சொன்னாலும் வரவே மாட்டேங்குது. ஒருத்தர் இல்லை, மனுஷனாக பிறக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு வார்த்தைக்கு கோபம் வந்துடும், ஒருத்தர் சுருக்குன்னு பேசிடுவாங்க, ஒருத்தர் அது இது பண்ணிடுவாங்க. சுருக்குன்னு பேசுகிறவங்களும் அதை மறந்துடணும், அந்த பேச்சை வாங்கினவங்களும் மறந்துடணும், அந்த நேரத்தோடு விட்டுறணும். அதான் ரைட்டு. அவங்க ஏன் நம்மளை சட்டுன்னு கோபமாக பேசுனாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம எடுக்கணும். நாம் அவங்க இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னது செஞ்சதுனால தான் அவங்க நம்மளை திட்டினாங்க. அது செய்யலைன்னா அவங்க நம்மளை பேச மாட்டாங்க இல்லையா? இந்த எண்ணம் இவங்கள்ட்ட வரணும். இவங்கள்ட்டையும் அது என்ன ஒரு சின்ன இது, தமிழர் அங்கே எடுத்து வைக்கலைங்கிறதுக்காக நம்ம அதை அப்படி ஒரு வார்த்தையை திட்டிட்டோமே, சரி தப்பு, இனிமேல் அப்படி பேசக்கூடாது. நம்ம அக்காலோ தங்கச்சியோ நம்ம பிள்ளைங்க தானே, இந்த எண்ணம் நமக்குள்ளேயும் வரும். இப்படி எல்லாத்திட்டையும் வந்துருச்சுன்னா நமக்கு அந்த வேற்றுமை வருமா? அது நம்மகிட்ட வராதனால தான் வேற்றுமையை நம்ம பார்க்குறோம். அப்போ வேற்றுமை, நம்ம வேற்றுமையாக பிறரை கருதும் போது நம்ம அதை விட்டு வெளியே தானே போவோம்.